செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னமும் சில ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 13 நாட்கள் விடுமுறை, 12 நாட்கள் விடுமுறை, ஆக்சுவலாக லீவ் எப்போ தான் ப்ரோ விடுவாங்க, எப்போ தான் ப்ரோ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோ பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல். ஓகேவா, பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மற்றும் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 13 நாட்கள் லீவ் பார்த்தா எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் என்று கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை வருது. ஓகேவா, வியாழன் வெள்ளி 2 நாள் ஸ்கூல் வைக்காமல் அப்படி லீவ் விட்டாங்கன்னா சனி ஞாயிறு வழக்கம் போல் லீவு. அப்படி லீவ் விடுற பட்சத்தில் உங்களுக்கு 4 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டு 13 நாட்களாக லீவ் விட்டு ஜனவரி 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிகள் திறந்த உடனே 10, 11, 12 மாணவர்களுக்கு முதல் ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். அதே போல் விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப் எக்ஸாம் நடக்கவே இல்லை. 1 to 9th 10th 11th 12th யாருக்குமே நடக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஆஃப் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும்ப்பா. ஓகேவா, இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவானது விட வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2 நாட்கள் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லீவோட வாய்ப்புகள் இருக்காங்க. சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஓகேவா, நம்முடைய அன்பில் மகேஷ் பையமொழி அமைச்சர் நினைச்சேன்னா கண்டிப்பாக அது சாத்தியமாகும். ஸோ கண்டிப்பாக நடந்துச்சுன்னா நம்முடைய சேனல்ஸ் உங்களுக்கு வீடியோ வரும். இது நடுவில் வேறு இன்னொரு பொருளை வேறு கிளம்பிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் பாஸ்லாம் போடுவாங்களா போட மாட்டாங்களா ப்ரோ? 8th வரையும் பண்ண ஆல் பாஸ் வர கேன்சல்னு சொல்லிட்டாங்க மத்திய அரசு. ஸோ அதை இருக்கா இல்லையான்னு சொல்லி பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும். படிச்சு தான் பாஸ் பண்ணுவோம் அப்புறம் எனக்குலாம் பயமாக இருக்குது ப்ரோ. பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி கண்டிப்பாக ஒரு பயத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தா நம்முடைய தமிழக அரசு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணால் தமிழகத்துக்கு கிடையாது, அது மற்ற ஸ்டேட்ஸுக்கு வேணால் பொருந்தலாம். பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நடைமுறை இனிமேல் கொண்டு வரப்படாது, இப்பயும் கொண்டு வரப்படாது என்று பார்த்தீங்கன்னா நம்முடைய திட்டவட்டமாக நம்முடைய அன்பில் மகேஷ் பையமொழி அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் கற்றல் திறன் பண்ணால் மாணவர்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சா கண்டிப்பாக நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபியூச்சரில் பாதிக்கப்படுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அந்த திட்டத்தை எப்போதும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம். இப்போ நாங்கள் அதை கொண்டு வர மாட்டோம். தமிழகத்துக்கு இது பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது என்று பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பில் மகேஷ் பையமொழி அமைச்சர் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இது ஒரு நல்ல நியூஸ் தான். ஸோ இது இருக்கட்டும், இந்த நியூஸில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கும் போய் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிய வரட்டும். மற்றும் லீவ் அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, எப்போ ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த லீவ் எக்ஸ்டெண்ட் ஆன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அன்பில் மகேஷ் பையமொழி அமைச்சர் பார்த்திங்கன்னா நியூ இயர் அப்போ அந்த 1ஆம் தேதி இல்லைன்னா 31ஆம் தேதி டிசம்பர் 31 இல்லை டிசம்பர் 20 30 அந்த மாதிரி வெளியிட வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகிற பட்சத்தில் சப்போஸ் லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா வழக்கம் போல் உங்களுக்கு ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். ஓகேவா, அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல். 13 நாட்கள் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணால் வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விடுவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் மழை வந்துச்சுன்னா உங்களுக்கு லீவ் விடுவாங்க. ஓகேவா, ஸோ மழையானது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மழை பார்த்தீங்கன்னா பல மாவட்டத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய வானிலை ஆய்வு மையம். சப்போஸ் அந்த டைமிங்கில் மழை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் தெளிவுபடுத்திட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும்ப்பா. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேவா, அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். வீடியோ தான் என்ன பண்ணிக்கலாம். என்கிட்ட நீங்கள் பர்சனலாக வச்சுன்னா இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கௌதம்_மீடியா இதே ஐடி. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.